டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மைண்ட் ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆயிருச்சுடா. This is my hand on the knot. He put his big hand on, and he pushed my hand and then cut off the head. Like that. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த பொண்ணு ஒரு குழந்தையோட தலையை வெட்டியிருக்கான். அதுக்கு அவங்க அப்பா இப்படி பிடிச்சி வெட்டுமான்னு சொல்லிட்டு சொன்னாராம். யார் அவங்க அப்பா? எக்ஸ் ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர். அவர் தான் அவங்க அப்பா. லிட்டரலி இப்போ அந்த எப்ஸ்டீன் ஃபைல்னு சொல்லிட்டு வைரலாக போயிட்டு இருக்குல்ல, அதை பற்றி யாருக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலனா அதை கேளுங்க. அவன் ஃபுல் நேம் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவன் பெரிய பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது, பெரிய பணக்காரெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மேக்ஸ் டீச்சர், ஒரு காலேஜில் மேக்ஸ் டீச்சராக இருந்தவன். அவனுக்கு ஒரு 2 ஐலாண்ட் இருக்கு. எப்படி? அவனும் அவன் ஒய்ஃபும் சேர்ந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பெரிய பெரிய ஆளுங்க, யார் யாரு, நம்ம ட்ரம்ப் மாமா இலான் மஸ்க்கு காலம் கூடுவாங்களாம், எல்லா வேலையும் செய்ய விடுவாங்களாமா. லைக் அவனுங்க சொல்றானுங்க, ரீஏஜிங்காக 10 வயசு கீழே அந்த குழந்தைங்களோட பிளட்டை வந்து மூஞ்சில பூசிப்பாங்களாம். எனக்கு இது பேசவே எனக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நான் ஒரு லிட்டரலி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அதெல்லாம் ஏஐ கிரியேட்டட் ஃபோட்டோ கிடையாது, ஏஐ கிரியேட்டட் வீடியோ எதுவும் கிடையாது. அந்த டேபிளில் ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. என்னத்த, ஒரு மனுஷனோட பாடி தலை இல்லாமல் கிரில் பண்ணி வச்சிருக்கானுங்க. லைக் லிட்ரலி இதெல்லாம் எப்படி நடக்குது? டி சேஃபாக இருந்துக்கோங்கடா. இன்னும் 1 வருஷத்துக்கு அரிசி பருப்பு தேவையான பொருளாக வாங்கி வச்சுக்கோங்க. வேர்ல்டு வார் 3 வந்தாலும் வந்துடும். பத்திரமா இருந்துக்கோ கைஸ்.